நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனமே, உங்களையும் இந்த சிலுவை தியானம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய இயேசு தொடுகிறார் ஊழியத்திற்கும் இந்த சிலுவையின் தியானத்திலே ஒரு பகுதியை தேவனுடைய ஊழியத்தை செய்யுமாறு எங்களுக்கும் வாய்ப்பளித்த ஜாஷ்வா டிவி நிறுவனர் தமிழரசன் அண்ணனுக்கும் மிகுந்த நன்றியையும் தேவனுடைய வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் பலரும் பலவிதமான தேவனுடைய சிலுவையின் தியான உபதேசங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அதுவும் தேவனுடைய சமூகத்திலிருந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த சிலுவை தியானம் ஊழியத்திற்காகவும் இந்த ஜாஷ்வா டிவி ஊழியத்திற்காகவும் தொடர்ந்து உங்கள் குடும்ப ஜெபங்களிலும் தனி ஜெபங்களிலும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தை மிகப்பெரிய அளவில் எடுத்து செல்லும்படி தேவன் தாமே அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இந்த நாளிலும் இந்த சிலுவை தியான உபதேசத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மரணத்தை எவ்வாறாக முன் அறிவித்தார் என்பதை குறித்து நாம் இன்றும் சிந்திக்க போகிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த பூமியிலே பாவமானது கொண்டு வரப்பட்டது. தேவனுடைய சமூகத்தில் இருந்தவர்கள், தேவனுடைய தோட்டத்தில் இருந்தவர்கள், தேவனுடைய தோட்டத்தில் பாவம் ஆரம்பித்தது. ஆனால் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த பாவமானது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை கொடுப்பதற்காக கெஸ்தமனே தோட்டத்தில் தன்னுடைய இரத்தத்தை, தன்னுடைய வேர்வையை இரத்தமாக சிந்தினார். ஒரு பாவமானது ஒரு தோட்டத்திலே தொடங்கி மறு தோட்டம் வரைக்கும் வந்து சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்திற்காக, அவர்கள் செய்த சாபத்திற்கும் பாவத்திற்கும் அந்த பாவ கரையை நம்மிலிருந்து எடுத்து போடும்படியாக பிதாவானவர் தன்னுடைய சொந்த மகனையே இந்த பூமிக்கு அனுப்பி அவரையும் பலியாக கொடுத்து அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நம்மளை ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே பல காரியங்களை சொன்னாலும், சிலுவையில் அவர் சொல்லப்பட்ட காரியங்கள் ஒரு விதத்தில் இருந்தாலும், இந்த சிலுவையில் உபதேசத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவானவர் என்ன விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதையும் அதை நாம் அறிந்து கொண்டு கிறிஸ்தவ ஜீவியத்திலே எவ்வாறாக முன்னேறி செல்ல வேண்டும் என்பதையும் இந்த சிலுவை தியான உபதேச ஊழியத்தில் நாமும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இப்பொழுதும் இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மரணத்திற்கு முன்பதாக எவ்வாறாக வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் இன்று சிந்திக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பிதாவானவர் அந்த ஸ்திரீ செய்த பாவத்தின் நிமித்தம், ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமும் அவர்களுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். ஸ்திரீயின் வித்திற்கும் உன் வித்திற்கும் விரோதமாக, உங்கள் இருவருக்கும் விரோதமாக ஒரு பகையை நான் உண்டாக்குவேன், உன்னை அவர் தன்னுடைய குதிங்காலால் நசுக்கி போடுவார் என்று அவள் செய்த பாவத்தின் நிமித்தம் சர்ப்பத்திற்கு தேவன் ஒரு தண்டனையும், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிரசவிக்கும் போது அந்த ஸ்திரீ பிரசவ வேதனை படுவாள் என்பதை தேவன் அவர்களுக்கு ஒரு சாபமாக கொடுத்தார். நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒரு குழந்தை உருவாக வேண்டும் என்றால் ஒரு தகப்பனுடைய வித்தானது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், அவள் தனியாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவளாய் பரத்திலிருந்து தேவனுடைய அனுக்கிரகத்தின் மூலம் பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த கர்ப்ப பிறப்பு இந்த பூமியை ஆட்சி செய்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகல பாவங்களையும் சகல அக்கிரமங்களையும் சிலுவையிலே தொங்கி தன்னுடைய இரத்தத்தை முழுவதுமாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டு எடுத்துக்கொண்டு தேவனுடைய பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு செல்வார் என்பதை பிதாவானவர் ஆதியாகம புஸ்தகத்திலே வெளிப்படுத்தினார்.
ஆனாலும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது 33.5 வருட காலம் உயிரோடு இருந்த போதிலும் 3.5 வருட காலம் ஊழியம் செய்த போதிலும் அவர் பலவிதமான காரியங்களை தன்னுடைய பிதாவின் ராஜ்யத்தை குறித்து பலவிதமான உவமைகளையும் பலவிதமான காரியங்களையும் ஜனங்களுக்கு எடுத்துரைத்தார். ஆனாலும் தன்னுடைய மரணம் எப்படி இருக்க போகிறது என்பதையும் பல காரியங்கள் மூலமாக தன்னுடைய சீஷர்களுக்கும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் அவர் வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மரணத்தை எந்த காரியங்கள் மூலமாக வெளிப்படுத்தினார் என்பதை ஒரு 3 காரியங்கள் மூலமாக நாமும் இன்று சிந்திக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 12 சீஷர்களில் 11 சீஷர்கள் இயேசுவுடன் இருந்தும் ஒரு சீஷனானவன் அவரை காட்டி கொடுத்தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்திற்கு முன்பதாக என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ என்கின்ற காரியத்தை அவர் மரணத்திற்கு முன்பதாக தன்னுடைய மரணத்தை வெளிப்படுத்தினார். ஆனாலும் முதலாவது அற்புதத்தை இயேசு கிறிஸ்துவானவர் செய்த அந்த கானாவூரின் கல்யாண வீட்டிலே அவருடைய தாயாகிய மரியாள் வந்து திராட்சரசம் குறைவுபட்டு இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொன்னபோது இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் எந்த ஒரு வேலைக்காக எந்த ஒரு காரியத்திற்காக காத்து கொண்டிருந்தார் என்றால் அவர் தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்தும் தன் படப்போகிற பாடுகளை குறித்தும் சிந்தித்து கொண்டிருந்தவராய் கடைசி காரியங்களில் வேலை வந்தது, பிதாவே வேலை வந்தது என்று யோவான் 17ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய ஜெபத்தை தொடங்குகிறார். அப்படிப்பட்ட வேலையை அறிந்திருந்த இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மரணத்தை எவ்வாறாக வெளிப்படுத்தினார் என்றால் முதலாவது காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் தன் வாயிலிருந்து ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் எப்படிப்பட்ட அடையாளத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், அந்த காலத்திலே இருந்த யூத ஜனங்களும் மற்ற இஸ்ரேல் ஜனங்களும் கிரேக்க ஜனங்களும் வானத்திலிருந்து நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படும், வானத்திலிருந்து நம்மை ரட்சிக்க ஒரு இரட்சகர் வருவார் என்பதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார்கள். யார் நம்முடைய பாவங்கள் நிமித்தமும் நம்முடைய சாபங்கள் நிமித்தமாகவும் நம்மை ரட்சிக்க இரட்சகர் எப்படி வருவார் என்பதை எதிர்நோக்கி கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு வரப்போகிறது என்பதை முதலாவது காரியமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன காரியம், யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றிலே இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்றார். என அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனம், தன்னுடைய மரணத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு அடையாளம் என்னவென்றால், யோனா எப்படி மீனின் வயிற்றிலே இரவும் பகலும் 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றிலே இருப்பார் என்று சொன்னார். யோனாவுடைய காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டோமெனால் யோனா இருந்த காலத்திலே அந்த நினிவே பட்டணத்தில் பாவங்களும் சாபங்களும் அதிகமாக பெருகின போது பிதாவானவர் அவனுக்கு சொன்ன காரியம், அந்த பட்டணத்தை நான் அழிக்காதபடிக்கு அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு போய் உபதேசம் பண்ணுவதற்காகவும் அந்த ஜனங்களின் பாவங்களை உணர்த்துவதற்காகவும் இந்த யோனாவை அங்கே அனுப்பி வைத்தார். ஆனாலும் இந்த யோனா வழி விலகி வேறொரு இடத்திற்கு செல்கின்ற வேளையிலே அங்கே ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு நிமித்தம் அவன் கடலிலே குதித்தவனாய், கடலிலே தூக்கி போடப்பட்டவனாய், மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்த காரியம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த பாவத்தின் நிமித்தம் யோனா எப்படி மீனின் வயிற்றிலே இருந்தானோ, நினிவே பட்டணத்தாரின் பாவத்தின் நிமித்தம் எப்படி யோனா 3 நாள் மீனின் வயிற்றிலே உண்ணாமலும் குடியாமலும் புசியாமலும் இருந்தானோ, அதே போல் நம்முடைய பாவங்களுக்காகவும் நாம் செய்த அக்கிரமங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலே நீங்கள் செய்த அக்கிரமத்திற்காகவும் நீங்கள் செய்த பாவத்திற்காகவும் உங்களுக்காக நான் அடிக்கப்பட்டவராய், சிலுவையில் தொங்க விடப்பட்டவராய், 3
3 நாள் பூமியின் வயிற்றிலே உயிர் இல்லாதவனாக நான் காணப்படுவேன் என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஜனங்களுக்கு முதலாக வெளிப்படுத்தினார். ஆனாலும் இந்த ஜனங்கள் எவ்விதமான அடையாளம் நமக்கு கிடைக்கும், எந்த விதமான காரியம் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மரணத்தை யோனா எப்படி மீனின் வயிற்றிலே இருந்தானோ அதே போல் உங்களுடைய பாவங்களுக்காக நான் அடிக்கப்பட்டு, உங்களுடைய பாவங்களுக்காக நான் நொறுக்கப்பட்டு, உங்களுடைய மீறுதல்களுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக நான் சகலவிதமான சாபங்களையும் பாவங்களையும் என்னுடைய தலையின் மேலும் என்னுடைய சிரசின் மேலும் என்னுடைய முதுகின் மேலும் நான் சுமந்து கொண்டு உங்களுக்காக நான் மரணத்தை ஏற்றுக்கொண்டு நான் இந்த பூமியின் வயிற்றிலே 3 நாள் இருப்பேன் என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் இவர்களுக்கு முன் அறிவித்தார். ஆனாலும் அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர்களாகவும், இயேசு கிறிஸ்துவை பார்த்து தன்னுடைய தலையை உலுக்கினவர்களாகவும், இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஏளனம் செய்தவர்களாகவும், இயேசு கிறிஸ்துவனுடைய சிரசில் கொட்டினவர்களாகவும் காணப்பட்டார். ஆனாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று தன்னுடைய குணத்தை ஒருபோதும் இழக்காதவராய் காணப்பட்டார். என அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து எதற்காக யோனா எப்படி மீனின் வயிற்றிலே இருந்தானோ அதே போல் நானும் இருப்பேன் என்று எதற்காக சொல்ல வேண்டும்? ஏனென்று சொன்னால் நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் அவ்வளவாக பெருகி இருந்த போதும், நினிவே பட்டணம் எப்படி அழிவுக்கு தகுதியான பட்டணமாக இருந்த போதும் அந்த அழிவிலிருந்து அந்த ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிதாவானவர் எப்படி சித்தம் வைத்திருந்தாரோ அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவானவரும் நம்முடைய பாவங்கள் நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் நாம் செத்துவிடக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக பலியாக கொடுத்தார். இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மரணத்தை முன்னறிவித்தார். இரண்டாவது காரியம் என்னவென்று பார்த்தோமானால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே ஒரு மறுரூபம் அடைந்து மீண்டுமாக மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். 6 நாளைக்கு பின்பு சகல காரியங்கள், எல்லா காரியங்களும் நடந்து முடிந்த பிறகு, ஒரு சில காரியங்கள் இயேசு கிறிஸ்துவான ஒரு ஊழியத்தில் இருந்தபோது பல அற்புதங்களும் பல அடையாளங்களும் எந்த விதமான காரியங்களை செய்தார் என்பதை முந்தைய அதிகாரம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆனாலும் இந்த அதிகாரத்திலே 6 நாளைக்கு பின்பு இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோனாவையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைக்கு போனார். அப்படி போகும்போது இயேசு மலையிலே மறுரூபமாக காணப்பட்டு அங்கே மோசேயும் எலியாவும் வந்து இவர்களோடு முகமுகமாக பேசுகிறார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு மலையிலே ஏறி எலியாவோடும் மோசேயோடும் மறுரூபம் அடைந்து அந்த மேகங்கள் சூழ்ந்திருக்கத்தக்கதாக சகலவிதமான காரியங்களும் பரிசுத்தமும் ஒரு வெளிச்சம் வந்து இவர்கள் பார்க்கக்கூடாதபடிக்கு, இவர்களுடைய கண்களுக்கு தெரியக்கூடாதபடிக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் அங்கே வந்தவராகவும் வெண்மையான காட்சி கொடுக்கப்பட்டவராகவும் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பேதுரு இயேசுவை நோக்கி அவன் என்ன சொல்றான் பாருங்க, 4வது வசனம். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். என்ன சொல்றான் பாருங்க, இயேசுவே, நாம் இங்க இருக்கிறது என்னது நல்லது, உமோடு இருக்கிறது நல்லது, மோசேயோடு இருக்கிறது நல்லது, எலியாவோடு இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரம் போட்டுக்கிடுவோம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுக்கிடுவோம், மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டுக்கணும். அப்ப இவங்க என்ன செய்வாங்க? இயேசுவோடு வந்த மற்ற 3 பேர் என்ன செய்வாங்க? இயேசுவோடே தங்கி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இவங்க என்ன செய்யறாங்க? பேதுரு என்ன சொல்றாரு? உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் உமக்கு சித்தமானால் இங்கே போட்டு நம்ம என்ன செய்வோம், இங்கே
தங்கி இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதாவுடைய சத்தத்தை எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அவர்கள் கீழே இறங்கி வரும்போது அவர் சொன்ன காரியம் 9ஆம் வசனம், அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும், இது இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மரணத்தை 2வது முறையாக இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் மலையின் மீது ஏறி மறுரூபம் அடைந்து மோசேயையும் எலியாவையும் தன்னுடைய சீஷர்களோடு இருந்து சகல காரியங்களையும் பார்த்துவிட்டு பிதாவினிடத்திலிருந்து வந்த சத்தத்தையும் கேட்டவராய் இவர்கள் எல்லாரும் மேலிருந்து அப்படி இறங்கி வரும்போது அவர் சொன்ன காரியம் என்னன்னு பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். இது 2வது முறையாக இயேசு கிறிஸ்துவானவர் மரிப்பார் என்றும் அவர் பூமியின் வயிற்றிலே 3 நாள் இருப்பார் என்றும், எப்படி யோனா நிமித்தமாக யோனாவின் மூலமாக ஒரு அடையாளத்தை கொடுத்தாரோ அதே போல மறுரூபம் அடைந்து மலையிலிருந்து இறங்கி வந்து தன்னுடைய சீஷர்களுக்கு இயேசு சொன்ன காரியம், இதை நீங்க என்ன செய்யுங்க, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து அவர் மரிப்பார், இந்த ஜனங்களுக்காக இரத்தம் சிந்துவார், இந்த ஜனங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர்கள் அனுபவித்த சகலவிதமான வேதனைகள் எல்லாவற்றையும் சிலுவை மரத்திலே மாற்றி போடுவார் என்கின்ற காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு மரித்தோரிலிருந்து எப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுந்திருப்பாரோ அது வரைக்கும் நீங்கள் ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். என அன்பான தேவ ஜனமே, இந்த காரியங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மரணத்தை தன்னுடைய சீஷர்களுக்கும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சகல ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அன்பான தேவ ஜனமே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 26 மற்றும் 46ஆம் வசனத்திலும் இயேசு கிறிஸ்துவானவர் இவ்விதமாக சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் இவ்விதமான பாடுகளையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு மறுபடியுமாக அவர் சொல்லுகிறார். உங்களுடைய பாவத்திற்காக, உங்களுடைய மீறுதலுக்காக, உன்னுடைய அப்பா, உன்னுடைய அம்மா, உன்னுடைய முன்னோர்கள், உன்னுடைய சந்ததியார், உனக்கு முன் இருந்த முற்பிதாக்கள் எல்லாரும் செய்த சகலவிதமான பாடுகளுக்காக நான் என் உயிரை கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் முன்னறிவித்தார். 46ஆம் வசனம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலும் இயேசு சொல்லுகிறார், எழுதியிருக்கிறபடி. யார் எழுதியிருக்கிறபடி? இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவானவர் எவ்விதமான காரியங்களை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தாரோ, என்னென்ன காரியங்களை இயேசு கிறிஸ்துவானவர் தீர்க்கதரிசிகள் உரைத்தது போல அவர் செயல்பட்டு நடந்து வந்தாரோ அப்படி எழுதியிருக்கிறபடி 46ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அவர் 3 நாள் நிச்சயமாக மரண படுக்கையிலிருந்து 3ஆவது நாள் கம்பீர சத்தத்தோடு கம்பீரமாக அவர் எழுந்திருப்பார் என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டுமாக தன்னுடைய சீஷர்களுக்கும் ஜனங்களுக்கும் அவர் முன்னறிவித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்திலும் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்திலும் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மரணத்தை சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு பாருங்க. மனுஷகுமாரன் பாடுபடவும் அவர்கள் எல்லா காரியங்களையும் அனுபவித்து எல்லா விதமான துன்பங்களையும் அனுபவித்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பார் என்பதையும் இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு முன்னறிவித்தார்.
இரண்டாவது காரியம் என்னன்னு பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் பாடுபடவும் இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தோரில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்று தீர்க்கதரிசிகளால் எழுதியிருக்கிற காரியங்களை இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மரணத்தை முன்னறிவித்தார். முதலாவது காரியம், யோனா எப்படி நினிவே பட்டணத்தின் நிமித்தமாக அந்த மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தானோ அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய சாபங்களுக்காகவும் 3 நாள் இந்த பூமியின் வயிற்றிலே இருப்பார் என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னுடைய மரணத்தை வெளிப்படுத்தினார். மூன்றாவது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதாவது யூதர்களோடு ஒரு சில அடையாளங்களை எங்களுக்கு காண்பிப்பார்கள், அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் அவருக்கு சொன்ன காரியம் 19ஆம் வசனம், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன் என்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை தான் ஆலயம் என்று சொல்லுகிறார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாள் மறுபடியும் நான் என்ன செய்வேன், 3 நாளைக்குள்ளே மீண்டும் இந்த ஆலயத்திற்கு உயிர் கொடுத்து உங்களுடைய பாவத்தின் நிமித்தம் உங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இந்த சரீரத்தை, என்னுடைய சரீரத்தை பூமிக்கு நான் கொடுத்து உங்களை என்னுடைய சொந்த ஜனமாக மீண்டும் நான் உயிரோடு வந்து எழுப்புவேன் என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு வெளிப்படுத்தினார். இப்படிப்பட்ட காரியங்களை இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய மரணம் எவ்வாறாக இருக்க போகிறது என்பதை தன்னுடைய ஜனங்களுக்கு ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக வெளிப்படுத்தி வந்த தேவன் தான் உயிரோடு எழுந்து வந்த போதும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். மனுஷகுமாரன் பாடுபடவும், மனுஷகுமாரன் பாவிகளை ரட்சிக்கவும், மனுஷகுமாரன் எதற்காக தோன்றினார் என்பதையும் அவர் உயிரோடு எழுந்த பிறகும் தன்னுடைய சீஷர்களுக்கு ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக வெளிப்படுத்தினார். என அன்பான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக தன்னுடைய மரணத்தை முன்னறிவித்தார்? நாம் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து, அடிபட்ட இயேசு கிறிஸ்து, வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவர் இன்னும் அடிக்கப்பட்டவராக, இன்னும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல பரலோகத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நாம் பாவங்கள் குறைய குறைய குறைய, நம்முடைய அக்கிரமங்கள் குறைய 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 இயேசு கிறிஸ்துவனுடைய மரணமும் குறையும். நாம் நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு முறை மரிச்சிட்டாரு, இனிமே நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் சரி இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பாவத்தை அவருடைய இரத்தத்தின் மூலம் கழுவிடுவார் என்று. நாம் இன்னும் செய்யக்கூடிய சகல பாவங்களுக்கும் அவர் தினமும் மரித்து 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 என்னுடைய பிள்ளை, நான் என்னுடைய பிள்ளையை எனக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் நமக்காக தேவனுடைய வலது பாரிசத்தில் நின்று நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வாறு எனக்காக அடிக்கப்பட்டார், அவருடைய சிரசில் வைக்கப்பட்ட முள்முடி எவ்வாறாக அவருக்கு வேதனையை கொடுத்திருக்கும், அவருக்கு நேர்ந்த காரியங்கள், கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டவராய் எவ்வளவு வேதனையை அவர் அனுபவித்திருப்பார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக செயல்படும் போது இந்த லெந்து காலத்திலும் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட இந்த காலத்திலும் அவருடைய சிலுவையின் உபதேசத்தையும் அதை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்படும் போது நாம் பாவம் இல்லாதவர்களாகவும் சாபம் இல்லாதவர்களாகவும் எப்போதும் நித்தியமாய் இருக்கக்கூடிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் அவரோடு வாழ்ந்திருப்போம். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தீர் என்பதையும், ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீர் சிலுவையிலே உம்முடைய உயிரை கொடுத்தீர் என்பதையும் எங்களுக்கு வெளிப்படுத்தினீரப்பா. நீர் உம்முடைய சிலுவை மரணம் எவ்வாறாக இருக்க போகிறது என்பதையும் எங்களுக்கு ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்தினீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாக, உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைக்கிறவர்களாக, இனி நாங்கள் பாவமும் சாபமும் இல்லாதவர்களாக
உம்முடைய சமூகத்திலே வந்து உமக்கு பரிசுத்தமான பிள்ளையாக நடந்து கொள்ள நீர் கிருபை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சிலுவை தியானத்திலும் பேசக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சிலுவையிலே நீர் எங்களுக்காக தொங்கி எங்களுக்காக மரித்தீரப்பா, எங்களுக்காக உயிர் தெழுந்தீர். இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சிலுவை நிமித்தம் வரக்கூடிய சகல ஆசீர்வாதங்களால் உம்முடைய பிள்ளைகளை நீ நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியின் ஆண்டவர் இருக்கக்கூடிய நிறுவனர் தமிழரசன் அண்ணனுக்காக ஜெபிக்கிறோனப்பா. எவ்வளவாக போராடி இந்த ஊழியத்தை செய்கிறார் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் அவரோடு இருந்து அவருக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை, இந்த ஊழியத்தின் நிமித்தம் நீர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. என்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.